உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. பொதுவாக ஒரு மங்கள சொல் உண்டு, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, காலபுருஷனுக்கு 10வது வீடாக இருக்கக்கூடிய மகர ராசிக்கு சூரியன் பிரவேசம் செய்யக்கூடிய அற்புதமான நன்னாள். கர்மாதிபதி சனி பகவான் தலையெழுத்து ஒரு இந்த பூமியில் ஒரு உயிரினம் பிறக்குதுன்னா அது ஆணோ பெண்ணோ அல்லது குழந்தையோ வாலிப பருவமோ எதுவாக இருந்தாலும் அவனுடைய கர்மா என்ன, அவனுடைய பாவத்துவம் என்ன, அவன் என்ன அனுபவிக்கணும், எதுக்காக பிறந்திருக்கிறான் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடியவர் சனி பகவான். அதை கிட்ட இருந்து செயல்படுத்தக்கூடியவர் சூரிய பகவான். அவங்க 2 பேரும் சந்திக்கக்கூடிய அந்த அதனால தான் 10ஆம் இடம் கர்மஸ்தானம்னு வச்சாங்க. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சனியுடைய வீட்டுக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதம் தை மாதம். செவ்வாய் ஆட்சி உச்சம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. அப்படியாக இந்த மாதம் தை மாதம் நல்லபடியாக பிறந்திருக்கு, புது வருஷம் பிறந்திருக்கு. இந்த புது வருஷம் பிறந்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த தை மாதத்தில் 2-3 நல்ல விஷயங்கள் நடக்குது. இந்த தை மாத ராசி பலனை நம்ம எப்படி பார்க்க போகிறோம், எப்படி கணிக்க போகிறோம்னாக்கா, தை மாதம் 5, 6, 7 3 நாட்கள், ஆங்கில தேதி 19, 20, 21. இந்த 3 நாட்களும் தை மாதம் 5, 6, 7 இந்த 3 நாட்களும் 5 கிரக சேர்க்கை நடைபெறுகிறது. அப்போ இந்த தை மாதம் இந்த 3 தேதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அற்புதமாக இருக்கும், யோகமாக இருக்கும். யாரெல்லாம் டெலிவரி வச்சுருக்கிறாங்களோ அவங்க ஒரு 2 தேதியை முன்ன பின்ன கூட சேர்ந்து வச்சுக்கலாம். ஏன்னா செவ்வாய் உச்சம் அஸ்தங்கமாயிட்டார், அது வேற ஒரு விஷயம். செவ்வாய் உச்சம் பெற்று அஸ்தங்கமாகியிருக்கிறார். 5 கிரக சேர்க்கை இந்த தை மாதத்தில் 5 கிரக சேர்க்கை நிகழுது 3 நாட்கள். அதன் பிறகு 4 கிரக சேர்க்கையாகவே தை மாதம் முழுவதும் ஓடுது. செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன். அப்போ இந்த தை மாதம் முழுவதுமே 4 கிரக சேர்க்கை அதிசிறப்பாக இருக்குது. இதில் 2 விஷயம், ஒன்று சூரியன் இருப்பது, இன்னொன்று செவ்வாய் உச்சம் பெறுவது. அப்போ இந்த தை மாதத்தை பொறுத்த வரையிலும் பல அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல அதிசயங்கள், அல்லது நீங்கள் ரொம்ப பிரம்ம பிரயத்தனம் பண்ணுறீங்க, ஒரு வறுமையில் இருக்கிறீங்க, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ஒரு நெருக்கடியில் இருக்கிறீங்க, ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அல்லது ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை, பசங்களை பற்றிய கவலைகளாக இருக்கலாம், பிள்ளைங்க சொல்கிற வச்சு கேட்காததாக இருக்கலாம், ஏதோ ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு லோனாக இருக்கலாம், சம்திங் ராங். அப்போ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு மனக்குழப்பம் அல்லது ஒரு கடுமையான சுச்சுவேஷனில் கால சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு மிகப்பெரிய அதிசயமாக அமையப்போகிறது. ஏன்னா இந்த 4 கிரக சேர்க்கை 5 கிரக சேர்க்கையெல்லாம் டோட்டலாக உங்களை சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் லைஃப்பை. அப்போ நீங்கள் எந்த மாதிரி வழிபாடுகள் செய்யலாம்? வீரபத்திரர் வழிபாடு செய்யலாம். உங்கள் ஊருக்கு அருகாமையில் வீரபத்திரர் ஆலயங்கள் இருக்குமே. ஆனால் வீரபத்திரர் ரொம்ப ரேர். ஏதோ ஒரு சில ஆலயங்களில் தான் வீரபத்திரர் சன்னதி இருக்கும். இப்போ கூட நான் நியர்பையாக ஏதோ ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். சங்கரன் கோவில் பக்கத்தில் கரியவளம்பேட்டைன்னு ஒரு ஊருன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். அங்கே அந்த வீரபத்திர சன்னதி வாசல்லே இருக்குது. சங்கரன் கோவிலே கூட வீரபத்திர சன்னதி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த தை மாதம் பொதுவாக மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறீங்க, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அதிர்ஷ்டமான தெய்வம் வீரபத்திர சாமி. அப்புறம் நிச்சயமாக உங்கள் அனைவருடைய வாழ்விலும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் காத்திருக்குது.
உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரி தான், நீங்கள் எந்த சுச்சுவேஷன்ஸ் இல்லை எந்த மாதிரியான பொசிஷனில் இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு என்ன நீடு, டிஃப்ரெண்ட்டான நீட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களே. இந்த தை பிறந்துடுச்சு, இனிமேல் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. தை எப்படி தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்கிறாங்களோ அதே போல் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. வாருங்கள், உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசி அன்பர்களே, பிறந்திருக்கக்கூடிய இந்த தை மாதம் ஒரு சிறப்பான மாதம். ஏன்னா விருச்சக ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் பகவான் உச்சம். எப்பெல்லாம் ஒரு கிரகம் உச்சம் பெறுகிறதோ அப்போ எல்லாம் தன்னுடைய வீட்டுக்கு தான் முதல்ல நன்மையை செய்யும். அது பார்வை இருந்தாலும், தொடர்பு இல்லைன்னு சொன்னாலும், பார்வை இல்லைன்னு சொன்னாலும் கவலை இல்லை. உங்கள் ராசிநாதன் உச்சம் பெறுகிறப்ப உங்கள் அப்பா ஒரு நல்ல ஒரு வருமானம் வருது, நல்லா சம்பாதிக்கிறாரு, கொண்டு போய் யார்ட்டுங்க கொடுப்பாரு? அவர் வெளிநாட்டில் இருக்கலாம், வெளி மாநிலங்களில் இருக்கலாம், தொடர்பு இல்லாமல் இருக்கலாம், அவரையே சேர்த்து வச்சுக்கலாம். ஆனால் என்றைக்கு இருந்தாலும் யாருக்கு கொடுப்பாரு? உங்களுக்கு தான் கொடுப்பாரு. அப்போ அதை போல விருச்சக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறக்கூடிய செவ்வாயால் இந்த மாதம் தை மாதம் கொடிகட்டி பறக்க போகும். நினச்ச காரியங்கள் எல்லாம் தட்டி தூக்குறது. எதிரிகள் என்ன வந்தாலும் அவங்களெல்லாம் எந்த ட்ரபுளும் இல்லாமல், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். சார் எந்த பிரச்சனையானாலும் போயிட்டு வாடான்னு சொல்லலாம் சார். நீங்கள் பொதுவாக விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய பெண்களை, ஒரு லேடிஸ் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்க ஒரு அட்மின் பண்ணுறாங்க, நிர்வாகம் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த நிர்வாகம் சூப்பராக இருக்கும். ஆண்கள் செய்யக்கூடிய நிர்வாகத்தை விட பெண்கள் செய்யக்கூடிய நிர்வாகம் நல்ல உயர்ந்ததாக இருக்கும், தைரியமானதாக இருக்கும். போயிட்டு வா, நீ பார்த்துக்கலாம் போ அப்படின்னு. எதிரியால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஜென்ஸிட்ட பேசுகிற மாதிரி லேடிஸ்கிட்ட பேச முடியாது. பணிவாக தான் பேசியாகணும் அவன், இல்லைன்னா எதிரிக்கு ப்ராப்ளம் வந்துடும். அப்போ விருச்சிக ராசி என்பர்களே, அதிகாரம் அதிகரிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் மேலோங்கும். அரசு அதிகாரிகளாக நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், இபி செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், பிடபிள்யூடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், நீர்வளத்துறையாக இருக்கலாம், ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸாக இருக்கலாம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், இராணுவமாக இருக்கலாம், நேவியாக இருக்கலாம், ரா போன்ற உளவுத்துறைகளாக இருக்கலாம், அல்லது சிபிஐ போன்ற, விஜிலன்ஸ் போன்ற, அப்புறம் இன்னும் இடி போன்ற அந்த என்கொயரி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா இதெல்லாமே செவ்வாயுடைய அதிகாரம் மிக்கவர்கள். அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் குடும்பங்களாக இருக்கலாம், அல்லது அரசியலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அரசு அதிகாரிகள், கமிஷனர்ஸு, அப்புறம் சேர்மன்ஸு, டைரக்டராக இருக்கக்கூடிய உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த விருச்சிக ராசியில் தான் இருக்காங்க. அதே போல் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், லெதர் ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, பில்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் ப்ரமோட்டர்ஸாக இருக்கக்கூடியவர்கள், இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அல்லது வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருக்கக்கூடிய வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த தை மாதம் சிறப்பான மாதம். உங்கள் ராசிநாதன் உச்சம். ஆனால் பாருங்கள், அவர் அஸ்தங்கம் அடைந்து விடுகிறார். அதனால தான் சொன்னேன், விருச்சிக ராசி என்பர்களே, இந்த 5 கிரக சேர்க்கை உங்களை வாழ வைக்கும். கவலை வேண்டாம் விருச்சிக ராசி என்பர்களே, இந்த தை மாதம் உங்களை வாழ வைக்கும். 5 கிரக சேர்க்கைன்னு ஒரு அதிசயம் நடக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரபுள்ஸ் இருந்தாலும், பெரிய பெரிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், என்னால் சமாளிக்கவே முடியல சாமி, கடன் பிரச்சனையை, நிறைய கடன் சுமைகள், நிறைய கடன் பிரச்சனைகள் வருது. அந்த மாதிரிலாம் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால்
கவலை வேண்டாம் எனதருமை விருச்சக ராசி அன்பர்களே. இந்த தை மாதம் கை கொடுக்கும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். ஆனால் அதற்குரிய வழிபாடுகள் முக்கியம். ஆலய வழிபாடுகள் மிக முக்கியம். நான் சொன்னேன் அந்த இடதோஷங்கள் தான் சொன்னேன். இடதோஷங்கள்லாம் எவ்வளோ பெரிய கம்பெனிஸு, ஃபேக்ட்ரி, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸு நீண்ட நாட்களாக அந்த ஃபேக்ட்ரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷம் 100 வருஷமாக ரன் ஆகக்கூடிய ஃபேக்ட்ரியில் கூட இப்போ சமீப காலமாக இடதோஷம் ஏற்பட்டிருக்கும். நல்லா தானே சாமி இருந்தது, இப்போ தான் கஷ்டம். அப்போ இடதோஷம்னா முன்னாடி எப்படி நல்லபடியாக போச்சு? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் அங்கே ஏற்படும். பதில் சொல்லணும். கால நேரங்கள் மாறும்போது, தேவையில்லாமல் ஆட்கள் உள்ளே வரும்போது தான் அந்த பூமி தோஷப்படுகிறது. புரியுதா? அது வீடாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், அது ஆஃபீஸாக இருக்கலாம், ஹோட்டலாக இருக்கலாம், நிர்வாகம் பண்ணக்கூடிய இடமாக இருக்கலாம், பிழைக்கக்கூடிய இடம், வாழக்கூடிய இடங்கள் தோஷப்பட்டு போகுது. அப்போ இதெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரிய வரும். இது நம்ம பெரிய, அதாவது வெளிநாடுகளில் கூட நம்ம இங்கே உட்காந்து நிறைய இடங்களுக்கு நம்ம அந்த மாதிரி சொல்லியிருக்கிறோம். ஆரோடம் சொல்லியிருக்கிறோம். பாம்பே போல் வெளி மாநிலங்களாக இருக்கலாம், ஹிமாச்சல பிரதேசத்தில் ஒரு இடத்துல நம்ம சொல்லி கொடுத்தோம். அந்த மாதிரி இங்கே உட்காந்துட்டே சொன்னோம். இத்தனைக்கும் அவங்க ஒரு பெரிய மடாதிபதி. அவர் அங்கே ஒரு பெரிய மடாதிபதி இருந்தாலும் நம்ம அழகாக இங்கே உட்காந்து தவறை கண்டுபிடிச்சோம். அதுதான் வாராகியுடைய ஆசீர்வாதம், அதான் வாராகி, அதான் தெய்வ சக்தி. அப்போ விருச்சக ராசி என்பர்களை இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெய்வ சக்தி அதிகரிக்குது, தெய்வ சக்தி கை கூடுது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய, உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்ட சக்திகள் எல்லாம் விலகி போகக்கூடிய கால நேரம். தெய்வ சக்தி அதிகரிக்குது. உங்களை ஜெயிக்கவே முடியாது, யாராலையும் உங்களை யாரும் வீழ்த்த முடியாது. வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வீழ்ந்து போவார்கள். அப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருந்தாலும், அது குடும்பமாக இருக்கலாம், வேலையை ஜாபாக இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், மெயினாக எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால், அல்லது செய்வினை கோளாறுகள், பிளாக் மேஜிக்கு ஏதோ செஞ்சுருக்காங்க சாமி, என்னால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியுது, கொஞ்சம் ப்ளீஸ் எனக்கு அதை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க சாமி. நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது சாமி, பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குதுங்க சாமி, ப்ளீஸ் என்னை வந்து நம்புங்க, கொஞ்சம் எனக்கு இது சரி பண்ணி கொடுங்க. அந்த மாதிரி பிளாக் மேஜிக் ப்ராப்ளமாக இருக்கலாம், செய்வினைகளாக இருக்கலாம், திருஷ்டிகளாக இருக்கலாம். இதெல்லாம் தான் வாழ்க்கை முன்னேற்றத்தை, வாழ்க்கையில் முன்னுக்கு வரதை தடுக்கும். தள்ளி தள்ளி போகுது சாமி, எல்லாம் கைக்கூடி வராமல் இருக்குது, திடீர்னு அது வந்து தள்ளி போகுது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் இளதருமை விருச்சக ராசி அன்பர்களை. இந்த 5 கிரக சேர்க்கை உங்களை வாழ வைக்கும். ராசிநாதன் செவ்வாய் பகவான், லக்னாதிபதி செவ்வாய் பகவான், அதே போல் 8-11 கூடிய புதன், 9ஆம் அதிபதி சந்திரன், 10ஆம் அதிபதி சூரியன், 7-12 கூடிய சுக்கிரன், இவங்க எல்லாம் சுபர்கள் அசுபர்கள் பாதகாதிபதி எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்துடுறாங்க. அப்போது நிச்சயமாக இந்த தை மாதம் ஒரு நன்மை நடக்க போகுது. ஜெயிக்கக்கூடிய இடத்தில் விருச்சக ராசி அன்பர்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.